தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும்பா வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும்பா வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. வேற ஆசிரம் வேணாங்க, அவர் மட்டும் கர்த்தர் எல்லாம் எப்படி அலையா சன் பல்லக்கு தொபியாக அவங்களை ஜெயிச்சுதான் நம்ம ஜெயம். அப்படியே பண்ண தேவன் நம்மளோட பெரிய காரியம் செய்வார். வசந்திலேயே அந்த நாலு பாத்தீங்கன்னா இந்த காரியம் எப்படி சன் தொபியாக செய்கிறாங்க இல்லையா, தேவன் செய்து முடித்தார். ஆமென், நன்றி. ஆமென். கரங்களை ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, இவங்க 2 பேர் கையிலையும் பைசா கிடையாது, ஆனால் சபை கட்டி முடிக்கப்பட்டது. பாஸ்டர் கையிலையும் பைசா இல்லை, மண் வாங்கி போட்டிருக்காரு, செங்கல் வாங்க பைசா இல்லை. ஆனால் கர்த்தர் கட்டுவார். ஆமென். அவருடைய வேலை, அவருடைய ராஜ்யம் கட்டுவார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்மளால ஏன்றதை கொடுக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய பாண்டியன் ஐயா கையில் ஒப்பு கொடுக்குறேன். அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. எல்லாரும் கர்த்தருக்காக காணிக்க கொடுங்க. ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு பேராயிரமா ஜெபம் பண்ணுவாங்க அந்த காணிக்கைக்காக. அதற்கு பின்பு ஐயா அவங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிப்பாங்க. இதை கட்டும்படிக்கு தேவன் கிரியை செய்யும்படியாய் அவர்கள் மூலமாய் ஒரு பெரிய ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நம்முடைய மத்தியிலே பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் இப்போது தொடர்ந்து இந்த காரியங்களை பொறுப்படுத்தாங்க. கர்த்தர் நல்லவர். இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமாகவே யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்தார். இந்த ஸ்தலத்தை நிச்சயமாகவே ஆண்டவர் கட்டுவார். நம்ம எல்லாம் ஒரு பாடலை பார்க்கும் பொழுது ஆலயத்தை ஊழியத்துக்காக, நாளை கட்டுவதற்காக நம் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர். இறுதி வரை நடத்திடுவீர், இறுதி வரை நடத்தி செல்வீர். அவமானம் அடைவ நந்தாரே கேளுமையா, என் குறைய கேளுமையா, இசையா என் குறைய தீருமையா. கேளுமையா, என் குறைய கேளுமையா, இசையா என் குறைய தீருமையா. கல்லப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகன் நான்தானே. கல்லப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகன் நான்தானே. 10 மாத சுமந்து பட்ட தாய் முகத்தை பார்க்கல, தோல் மீது வளர்த்து வந்த தந்தையின் அன்பு எனக்கு இல்ல. 10 மாத சுமந்து பட்ட தாய் முகத்தை பார்க்கல, தோல் மீது வளர்த்து வந்த தந்தையின்
தம்பி அக்கா தங்க உறவு எனக்கு இல்ல, அண்ணன் தம்பி அக்கா தங்க உறவு எனக்கு இல்ல, ஆபத்துல உதவி செய்யும் உறவும் கூட எனக்கு இல்ல, ஆபத்துல உதவி செய்யும் உறவும் கூட எனக்கு இல்ல. கேளுமையா என் குறைய கேளுமையா, ஈசையா என் குறைய தீருமையா, கேளுமையா என் கதைய கேளுமையா, ஈசையா என் குறைய தீருமையா. கல்லப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகள் நான் தானே. கல்லப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகன் நான் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில நம்ம சபை கட்டும்படி நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். சபை கட்டப்பட வேண்டும் என்றால் முதலாவது பலவானை முந்தி கட்ட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கர்த்தர் அடிமைக்கும் எங்களுக்கும் ஒரு திருச்சபையை கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறார். நாங்கள் சபை கட்டும் போது எங்க இடத்துல இருந்தது பார்த்தோன்னா வெறும் 250 ரூபாய் தான் இருந்தது. இந்த 250 ரூபா கூட வருகிற ஊழியக்காரங்களுக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த 250 ரூபா வச்சு நாங்க சபை கட்டுமானம் பண்ணி ஆரம்பிச்சோம். சபை கட்டுறதுக்கு மெயினான காரணம் ஜெபம். ஜெபம் மாத்திரம் இருந்ததுனாக்கா நிச்சயமா தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும். ஜெபம் இல்லாத ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. சோதரம், கிட்டத்தட்ட சபை கட்டுறதுக்கு முன்னாடி 150 பாஸ்டருக்கு மேல நான் கூட்டு போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பாஸ்டர் கூட்டு போவேன், ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாச ஜெபம் பண்றவங்களை கூட்டு போவேன், ஒவ்வொரு நாளும் வயதுல முதிர்ந்தவங்களை கூட்டு போவேன். இப்படி எத்தனையோ நாட்கள் சோதர கூட்டு போய் ஜெபம் பண்ணி ஆண்டோட கிருபையினால அந்த சபையை ஆண்டவர் கட்டி கொடுத்தா. ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கிற ஊழியக்காரங்க சொல்ற கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன பண்ண நோட் பண்ணி வச்சு அந்த வார்த்தையை கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்கிறீங்களே, இந்த சபை கட்டுவேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு கட்டி கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நான் மகிமைப்படட்டும். இந்த சபை கட்டுறதுக்கு என்னில தகுதி ஒன்றுமே கிடையாது. எங்களுடைய அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்களுடைய தாத்தா பாஸ்டர் கிடையாது, எங்க அம்மா பாஸ்டர் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது. யாருமே சோதரர் எங்களுக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனா தள்ளப்பட்ட கல்லா இருந்த எங்களை எடுத்து ஆண்டவர் தலைக்கு மூளை கல்லா கட்ட வைத்தார். ஆமென், அல்லேலூயா. ஜெபித்து அநேக வந்து ஜெபம் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணாங்க, கர்த்தர் இந்த சபை கட்ட சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க இந்த இடத்துல சபையே கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் கட்டி முடிச்சார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிஷப் ஐயா சோதரம், இன்னும் அநேக ஊழியக்காரங்க அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணி இரவு பகல் என்று பாராம சோதர கர்த்தருக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க. எனக்காக அவங்க வரவே இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படணும் அதுக்காக வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருடைய கிருபையினால சோதரம் அநேகருடைய ஜெபத்தினால இன்னைக்கு அந்த சபை கட்டப்பட்டு இருக்குது. பணத்தேவைகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமா நடந்தது. மண்ணுல சேர்ல நாங்க ஜெபம் பண்ணிருந்தோம். ஒரு இடத்துல போய் நாங்க சொன்னோம், ஐயா நாங்க சேர்ல உட்காந்து ஜெபம் பண்ணி இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு 5 சேர் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா 5 சேர் நேரத்துக்கு நான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஆண்டோட கிருபையினால அந்த 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க. முகம் தெரியாத ஒரு ஐயா சோதரம், கர்த்தர் உங்களுக்காக இந்த பணத்தை ஆயத்தப்படுத்தி வச்சாருன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்தாங்க. இப்படிதான் இந்த ஜபத்தை இந்த சபையை ஆண்டவர் கட்டும்படி உதவி செய்தாரு. சோதரம், நாங்களாம் ஒன்றும் வசதி படிச்சலாம் கிடையவே கிடையாது. சோதரம், ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து எங்களை ஆசீர்வதித்த காரணத்தினால இன்னைக்கு சபை கட்டி ஆண்டோட கிருபையினால ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். சோதரம், 2-3 பேர் வச்சு ஆரம்பித்த ஆராதனை இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 குடும்பத்துக்கு மேலாக கர்த்தர் கொடுத்து எங்களோட ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கா. இதுக்கு காரணம் ஜெபம். சோதரம், உபவாசம், கண்ணீர் ஜெபம். சோதரம், ஜெபத்தினால தான் இது சாத்தியமாயிடுச்சு. சோதரம், கர்த்தருடைய கிருபை. சோதரம், ஆண்டவர் கட்டி முடித்தார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோதரம், அந்த இடம் ஜனங்கள் நடமாடாத ஒரு இடம். சோதரம், அங்க இருக்கிறது என்னன்னாக்கா பாம்பும்
தேலும் இப்படிதான் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபையினால ஒரு சபையை ஸ்தாபித்து இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைப்படுத்தும். இதுக்காக ஜெபித்த அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் நன்றியை செலுத்துகிறேன். அநேகர் ஜெபத்தினால தாங்கினாங்க. சோர்ந்து போன நேரத்துல கூட ஆண்டவருடைய கிருபையினால பலனை கொடுத்து அந்த சபையை கட்டும்படி தேவன் கிருபை கொடுத்தார். உபவாச ஜெபத்தினாலையும் சோதரர் அநேகருடைய ஒருமன ஜெபத்தினாலே தான் இது சாத்தியமாயிற்று. அதனால இந்த சபை சோதரம் நிச்சயமாய் ஆண்டவர் கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. சோதரர் எங்கிருந்து ஒத்தாசை வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஒத்தாசை அனுப்புவார். அது மாத்திரம் என்னால உறுதியா சொல்ல முடியும். நிச்சயமா இந்த சபையை கர்த்தர் கட்டுவார். இதுல தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு மகிமையான சபையை கர்த்தர் கட்ட போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சோதரா இதுக்காக பிரயாசப்படுகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் ஆண்டவர் பலனை தருவார். ஆமென். அல்லேலூயா. சோதர பிரயாசத்துக்கு பலன் உண்டு. அதுதான் நான் சொல்லுவேன். நம்ம பிரயாசப்படுறோம், தேவராஜ்யம் கட்டப்படட்டும், விசுவாச ராஜ்யம் அழிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஐயாவுடைய சபையில் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு தரை மண்ணா இருந்துச்சு. 2 நாள் நானும் அவரும் அந்த தரையை சமப்படுத்துகிறோம். மண் வெட்டியை போட்டு இழுக்கிறோம். இழுத்து குமியலாக கிடந்த மண்ணை சமப்படுத்துகிறோம். அவர் அப்படி மயங்கி உட்காந்துட்டார். நான் விடக்கூடாது, நீங்கள் எப்படியாவது சமப்படுத்தினேன். அப்போ தான் ஜெபம் பண்ண, ஆண்டவரை மண்ணில் வச்சு உண்மை ஆராதிக்கக்கூடாது, நல்ல தளம்படம் ஜெபம் பண்ண. ஒரு தேவனுடைய தாசம் வந்தார். அவர் பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, சாதாரணமான மனிதர். அவர் பாருங்க, அந்த தரம் முழுதுக்கும் டைல்ஸ் வாங்கி கொடுத்தார். சூப்பரா அந்த சபையினுடைய எல்லா இடத்துக்கும் டைல்ஸ் போட்டாச்சு. பாத்ரூமுக்கு டைல்ஸ் போட்டாச்சு, ஞானசான தொட்டிக்கு டைல்ஸ் போட்டாச்சு. அவ்வளவு செழிப்பா அந்த மனுஷன் வாங்கி கொடுத்தாரு. ஆனா அவருடைய மகா கல்யாணத்துக்கு அவர்கிட்ட 5 பைசா கிடையாது. ஆனால் தேவன் 12 லட்சம் செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தும்படி தேவன் அற்புதம் செய்தார். சின்ன காரியம் செய்தார், கர்த்தர் பலத்த காரியம் செய்தார். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய பெஞ்சமின் ஐயா அவர்கள் சபை கட்டினதை குறித்து சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிடம். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. அடியேனையும் உங்க மத்தியில் ஒரு சாட்சியா தேவன் நிறுத்ததுக்காக தேவாதி தேவனுக்கு அல்லேலூயா நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனை மத்தியில என்னையும் தேவன் சபை கட்ட உதவி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, நெகேமியோட வசனம் ஐயா சொல்லும் போது எனக்கு நெகேமியோட பாடம் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நெகேமியா எப்படி 51 நாள் சபை கட்டார், அப்படி கட்டி முடிச்சேன். அல்லேலூயா. நான் அந்த பாரத்தை கொண்டு நெகேமியாக்கு செஞ்சு தேவன் செய்ய மாட்டாரா? நான் வரும்போது அந்த வசனம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெகேமியா பாரம், எரேமியா பாரம், இதெல்லாம் பாரப்பட்டு ஜெபிக்கிற இன்னைக்கு ஊழியக்காரர்கள் வேணும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, அவர் சொன்னார் அல்லேலூயா, ஜனங்கள் அழிஞ்சு போறதையும் தேவாலயம் இடிஞ்சு போயிட்டு கேட்டவனே நெகேமியா என்ன பண்ணாரு? துக்கப்பட்டாரு, வேதனைப்பட்டாரு. அல்லேலூயா. அவர் முகம் துக்கமும் ராஜா பார்த்து அவர் அனுப்பினாரு. ராஜா அனுப்பின 51 நாள் சபையை கட்டி முடித்தார். அது போல்தான் நானும் பேரம்பூர்ன்ற ஊர்ல வாடகை இருந்தேன். இல்லையா, என் ஊருக்காக ஒரு வழக்காரன் தீக்கி என் ஊருக்கு பக்கம் திரும்பி ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் வந்தது, எங்க ஊர்ல இருந்து ஒரு சமத்தான் நான் எட்டுமோ என்ன தேவன் நாங்க உட்கார வச்சிருவோம். வனாந்தரம் இடம், ஒரு வீடு இல்ல. நீங்க நிறைய பாப்பீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கும். நான் ஒரு ஆள் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். எல்லாம் சொல்லுவோம் பைத்தியக்காரன் ஜெபிக்கிறான் அவங்க. நல்ல இவங்க பைத்தியம் முத்திச்சு. ஏன்னா கோமாளம் வந்தால நகர்ந்து வந்தாலே கோமாளம் பெத்துல மென்டல் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா கத்திரிக்கை ஜெபித்தோம், வீட்டுல ஜெபம் பண்ணோம். 5 பேர் வந்தாங்க, 6 பேர் வந்தாங்க. கத்திரிக்கை சபையை கட்டி முடிச்சோம். சபையை கட்டி முடிச்சு ஓடினே இருந்தோம். வாடகை விட்டு எங்களை சீக்கிரம் காலி பண்ணிட்டாரு. கூட்ட சேர்ந்தவனையும் நீ காலி பண்ணிட்டாரு. 2023 போன வருஷம் புரியவே இல்லை எங்களுக்கு, என்ன செய்ய போன தெரியல. நான் ராஜா அடிக்கடியே சொல்லுவேன், வேற யாரையும் நான் தாப்பனா ஏத்துக்கல, நான் யாருக்கிட்ட அவசரம் நெருங்க மாட்டேன். இல்லையா, அவருடைய அன்பு என்னை ஏத்துச்சு நான் நினைக்கிறேன். இல்லையா, உட்காந்து ஜெபம் பண்ணி சொன்ன ஐயா என்னை 11வது மாசம் வீட்டை கல்வி சொல்லி எழுதி வாங்கிட்டான். யார் செஞ்சேன்னா ஒரு ECI பாஸ்.
என்னை காலி பண்ணி தான் ஆகணுன்ட்டார். ஏன் வளர்ச்சி பிடிக்கல. என்னை கொண்டாந்தவர் தான் என்னை பாஸ் ஆர்டினன்ஸ் பண்ணதெல்லாம் ஈகே தொடர ஜெயா இதில் மகாலிபுரத்தில் இருக்கிற நிறைய பேர் தெரியும் எங்களுக்கு. அவர் தானே பாஸ் ஆர்டினன்ஸ் கொடுத்தவர். நான் அபிஷேகம் பண்ணவங்களே என்ன பண்ணுறாங்க, வெளியே போடுறாங்க. அப்போ அழுது ஜெபம் பண்ண நானும் என் மனைவி கரங்களை பிடிச்சி நைட்டுன்னு பார்க்க மாட்டோம், பகல்னு பார்க்க மாட்டோம், ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். கர்த்தர் பாருங்க, ஆண்டு விழா முடிச்சுட்டு இந்த போன வருஷம் ஆண்டு விழா முடிச்சுட்டு 19ஆம் தேதி 8ஆம் மாதம் ஆண்டு விழா முடிச்சு அவங்க வீட்டுக்கு வரல. நைட்டு 11 மணி எனக்கு ஃபோன் வருது. யாருக்கிட்ட தெரியுமா? ஒரு உலகத்தாங்கிட்ட ஃபோன் வருது. இல்லையா 10 வருஷம் முன்ன பார்த்த சேட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதில் என் பேர் முருகன் தான். அவர் சொல்கிறாரு, முருகன் நல்லா இருக்கிறியான்னு கேட்குறாரு. 11 மணிக்குங்க நைட்டு. இவங்க எல்லாம் போயிட்டேன். நான் மட்டும் சேர் போட்டு கீழே சாப்பியில் உட்காந்துருக்கேன். இல்லையா சாட்சிக்காக சொல்கிறேன். இல்லையா ஏதோ டைம் வச்சுன்னா கோச்சிக்காதீங்க. இல்லையா சாட்சி உங்களுக்கு சாட்சி வந்து ஜீவனை உயிர்ப்பிக்குமா? இல்லையா உற்சாகப்படணுமா? அதுக்காக சொல்கிறேன். இது பெருமை பேச வரல. அது நான் வரக்கூடாதுன்னு கூட சில டைம் உடம்பு சோர்வாக இருந்தது. ஆனால் அதுக்காக நான் எப்படியோ வந்தேன். வயிற்றுல பாண்டியன் சர்ச்சுக்கு போய் அங்கே அட்ரஸ் கேட்டுங்க வந்துச்சேன். இல்லையா எது சொல்றேன்னா பாருங்க, அந்த 11 மணி நைட் ஃபோன் வருது எனக்கு. அவர் பேர் என்கிட்ட பல்ஜின்னு இருக்கேன், பேர் இருக்குது என் செல்ல. நான் 10 வருஷம்